பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை தடை உடைந்து வழி திறக்கும். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையில தடைகள் உடைந்து வழி திறக்க போகிறது. ஏதோ ஒரு காரியம் நடக்கும் சொல்லி காத்திருக்கிற காரியங்கள் தடைப்பட்டு போய் நடக்காம, அது நிமித்தமாக அந்த நம்பிக்கை இழந்து இனி அந்த காரியம் நடக்காது, பட்டதுதான் அப்படின்னு சொல்லி விரக்தியில் இருக்கிற உங்களை பார்த்துதான் சொல்றாரு. தடைப்பட்ட காரியங்கள் தடை உடைந்து வழி திறக்க போகிறது. நம்ம தடையை உடைக்கிறன்னா யார் வரணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம கோணலான பாதையில செவ்வையாகணும். நம்ம செல்ற ஒவ்வொரு பாதைக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகணும். அப்படின்னாதான் தடைப்பட்ட காரியங்கள்ல தடைகள் உடைக்கப்பட்டு வழி திறக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம தடைகள் வந்த உடனே அந்த தடையை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்றது கிடையாது. ஏதோ இந்த காரியம் நடக்கல அப்படின்னு சொல்லிதான் நம்ம சொல்லுவோமே தவிர, இந்த காரியம் எதனால நடக்கல, எதனால இந்த காரியம் நடக்க தடையா இருக்கு, அதுக்கு என்ன காரணம், அதை அறிஞ்சிக்க மறந்து போயிருக்கிறோம். தடைகளை கொண்டு வரதே பிசாசு. அந்த தடைகளை கொண்டு வருகிற பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்க மறந்தவர்களா மாறி போறோம். நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போதும் அந்த தடைகளை உடைக்கிற ஆவியானவர் தடைகளை உடைத்து அங்க ஒரு வழிய திறப்பாரு. இப்போ உங்க வாழ்க்கையில திருமண தடையா இருக்கலாம், கற்பத்தின் கனிக்கான தடையா இருக்கலாம், இல்லைன்னா தொழிலை தொடங்கி அந்த தொழில ஒரு லாபம் வரும் அப்படின்னு சொல்லி ஆசையா தொழிலை தொடங்குவீங்க. ஆனா அந்த தொழில்ல எந்த ஒரு லாபமும் பார்க்காதபடிக்கு எதை தொட்டாலும் நஷ்டம் அப்படிங்கிறது மாதிரி தொழில் தடையை கொண்டு வர அந்த பிசாசு போராடி அதுல ஒரு தடையா இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு காரியம் எதை தொட்டாலும் தடை, எதை தொட்டாலும் ஆசீர்வாதம் இழப்பு, இப்படி உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையில விரக்தியை கொண்டு வந்து வாழ மனமே இல்லாம வாழ்ற மக்களும் இருக்கதான் செய்யறாங்க. அப்போ ஆண்டவரை நம்பி ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டு அனுதினமும் பிரேயர் பண்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தடைகள் இருக்குன்னா அந்த தடைகளை தகர்த்தெறிகிற ஆவியானவருடைய துணை நமக்கு தேவை. அந்த துணை, அவருடைய துணை வரும்போது எந்த தடையா இருந்தாலும் சரி, எந்த போராட்டமா இருந்தாலும் சரி, எந்த உபத்திரவமா இருந்தாலும் சரி, அத்தனையும் மாறி அந்த தடைகள் முற்றிலுமாக நீங்கி கண்டிப்பா தடைப்பட்ட காரியங்கள்ல ஒரு பெரிய ஆசீர்வாதம் கடந்து வரும். தடைகள் உடைந்து வழிகள் பிறக்கும். ஆமீன், ஹல்லேலூயா. எல்லா கதவும் பூட்டப்பட்டு போச்சு, நம்ம போறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை, எல்லா செயலும் தடைப்பட்டு போய் நிற்கு, இந்த தடைகள் உடையாதா அப்படின்னு சொல்லி அந்த தடையை உடைக்கிறதுக்காக கண்ணீரோட காத்திருக்கிற உங்க வாழ்க்கையில அந்த தடைகளை தகர்த்தி எறியணும்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து அந்த தடைகளை ஏற்படுத்துகிற காரியத்துல அந்த தடையை உடைச்சி அதுல ஒரு வழியை திறக்க நீங்க ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம வாழ்க்கையில இடம் கொடுக்கணும். ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணணும் அப்படின்னா நம்ம பரிசுத்தமான வாழ்க்கையை மேற்கொள்ளணும், பாவத்திலிருந்து வெளியே வரணும். இப்படி நம்ம வரும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுவாரு. இப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நமக்கு எதிராக இருக்கிற அந்த தடைகள்
தடை கற்கள் உடையப்பட்டு அந்த தடை உடைந்து புதிய வழி ஆண்டவர் திறந்து அந்த புதிய வழியிலிருந்து உங்களுக்குரிய தேவையான ஆசீர்வாதங்களை அவர் தர வல்லவரா இருக்கிறாரு. பாருங்க, பைபிள்ல ஒரு அழகான நிகழ்வு. லாசரு மரிச்சு போறாங்க. அந்த மரிச்சு போன லாசரு எல்லாரும் மரிச்ச உடனே முடிஞ்சது, இனி லாசரு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. ஆனா அந்த மரிச்ச லாசருக்கு பழையபடியும் உயிரை கொடுத்து அந்த தடைய உடைச்சி மறுபடியும் ஜீவனை கொடுத்து வழி நடத்தினவர் நம்முடைய ஆண்டவர். அப்போ நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு தடை, கற்பத்தின் கனித்தடையா இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு காரியங்கள், அந்த காரியத்துல தடை ஏற்பட்ட உடனே மனசு உடைஞ்சு போய் இருக்க கூடாது. ஆண்டவற்றை எந்த காரியத்துல தடை உங்களுக்கு ஏற்படுதோ அந்த காரியத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி அதுக்காக நீங்க ஜெபிக்கும் போது கண்டிப்பா அந்த தடைகள் முற்றிலுமாக மாறும். தடைகளை கொண்டு வருகிறது பெரும்பாலும் பிசாசு. உங்க வாழ்க்கையில ஆண்டவற்றிலிருந்து உங்களை பிரிக்கணும்னா நீங்க விரும்புகிற காரியத்துல தடைகளை உண்டாக்கி அந்த தடைகள்ல வழியே திறக்காதபடிக்கு, அந்த தடைகள்ல நீங்க சோர்ந்து போகும்படிக்கு ஆண்டவற்றிலிருந்து விலகி வரணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட பல தடைகளை உங்க வாழ்க்கையில கொண்டு வருது இந்த பிசாசு. அப்படி கொண்டு வருகிற அந்த பிசாசின் தந்திரத்தை அறிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஆண்டவற்றை ஜெபிக்கும் போது அவருடைய வல்லமையுள்ள கரம் அந்த தடைகளை தகர்த்தெறிந்து புதிய வழிகளை உங்களுக்கு உண்டாக்குவார். கண்டிப்பா தடைப்பட்ட காரியங்கள் புதிய வழியாகி உருவாக்கி அதன் வழியா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கண்டடைய ஆண்டவர் இன்றைய நாள்ல கிருபை பாராட்டுவாரு. வாழ்க்கையில இருக்கிற தடைகளை குறிச்சு கலங்காதீங்க. தடைகளை தகர்த்தெறிகிற தேவன் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த தைரியம் உங்களுக்குள்ள இருக்கும்போது எந்த தடையா இருந்தாலும் அந்த தடைகளை ஆண்டவர் முற்றிலுமாக நீக்கி அந்த தடையில இருந்து ஒரு புதிய வழியை ஆண்டவர் திறப்பாரு. கலங்காதீங்க. இப்ப நம்ம பைபிள்ல சங்கீதம் 138வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. பாருங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் ஆண்டவரை நம்பிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஆண்டவர் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆண்டவருடைய கிருபை என் கூட எப்பவுமே இருக்கு. அவருடைய கரத்தின் கிரிய நிகழ விடாதீங்க. பாருங்க, விசுவாசம் எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல தடை இருக்கா? அப்ப அந்த தடையை குறிச்சு கலங்காம, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னுடைய வாழ்க்கையில எந்த தடையா இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் தகர்த்து எறிவார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் இருக்கும்போது உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகள் அனைத்தையும் தகர்த்து எறிந்து புதிய வழியை உண்டாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தடை குறிச்சு கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற தடை கற்கள் மாறி புதிய வழி ஓபன் ஆகும். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.